ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குமாறு நாட்டு மக்கள் இவரும் கோரிக்கை விடுக்கவில்லை. அது உலகம் ஏற்றுக்கொண்டுள்ள சம்பிரதாயமாகும். யுத்தம் மற்றும் அமைதி தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் அதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் அந்த தீர்மானத்தை எடுக்காமல் காலம் தாழ்த்திய சந்தர்ப்பத்திலும் உலகத்திலிருந்து அழுத்தம் விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் உரிய முறையில் செயற்பட்டு இன்று மஹிந்த ராஜபக்சவால் மருந்து வாங்குவதற்கேனும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் செல்ல முடியாது. அவ்வாறான ஒருவரின் சிறப்புரிமைகளை குறைப்பதற்கே முயற்சிக்கப்படுகிறது. இது நியாயம் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? அரசியல் செய்வதற்காக நாடொன்று அவசியமில்லை. உலகில் எங்கும் இவ்வாறு வசதிகள் இல்லை. ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்றவுடன் அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏன் மக்களுக்கு வழங்க வேண்டும்? அவர்கள் நாட்டு மக்களுக்கு சுமையாக இருக்க முடியாது அல்லவா? நாட்டு மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டுள்ள பிரதேசங்களும் இருக்கின்றன. எனவே மக்களின் நிதியில் அவர்கள் வாழ்வதை நிறுத்தியுள்ளோம். ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் உரித்துக்களை நீக்கும் சட்டத்தை தயாரிப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் எதிர்வரும் காலங்களில் நீக்க உள்ளோம். எனவே மக்களுக்கு சேவையாற்றும் கால பகுதியில் மாத்திரமே அவர்களால் ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தமக்கு ஏற்றவாறு சட்டத்தை மாற்றி மக்களின் தலையை சுமை சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தலுக்கு முன்னரும் இதையே கூறினோம். தற்போது நடைமுறைப்படுத்துகிறோம். ஓய்வூதியம் நீக்கப்பட்டுள்ளதால் வாழ முடியவில்லையாயின் அஸ்வசம கொடுப்பனவை தருகிறோம். அஸ்வசம கொடுப்பனவுக்கு விண்ணப்பியுங்கள். அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும்.